Welcome to C's channel. நம்மளோட Google Adsense பேஜ்ல மேல வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதில் மேனேஜ் டாக்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். அதில் இது போல ஓப்பன் ஆனோன்னே நம்ம ஆட் டாக்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து நம்மளோட சேனலோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நம்மளோட சேனல் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் நமக்கு ஓப்பன் ஆகிறது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாக்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். கீழே நீங்கள் வந்து நான் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் பிஸ்னஸ் அந்த கேட்டகரியில் வரும். ஸோ நம்ம வந்து இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்தது நீங்கள் வந்து யூஎஸ் சிட்டிசனான்னு கேட்குறாங்க. அதில் வந்து நோ கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நம்ம நோன் கொடுத்தோன்னே நமக்கு வந்து ஒரு 2 ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். கீழே இருக்கிறது பிஸ்னஸ் கேட்டகரி, ஸோ நமக்கு தேவையில்லாது. ஃபர்ஸ்ட் ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். பேஜ் ஓப்பன் ஆனவுடனே நமக்கு வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் நேம் கேட்கும். அதில் வந்து நம்மளோட கூகுள் ஆட்சென்ஸில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனல், அதனால அதை விட்டுறலாம். அடுத்தது கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ், நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதை வந்து என்ட்ரு கொடுத்துருங்க. நான் இந்தியா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இந்த ஃபாரின் டின்ங்கிற இடத்துல வந்து நம்மளோட பேன் கார்டில் நம்பர் இருக்கும். அந்த பேன் கார்டு நம்பரை இதில் என்ட்ரு பண்ணணும். நம்ம பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணோம்னா 15%, பேன் கார்டு நம்பர் இல்லைன்னா 30% ரெடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். இதில் வந்து அட்ரஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. உங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. இதில் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டோம்னா பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. மெயிலிங் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸாகவே கொடுத்துருங்க. அடுத்தது டாக்ஸ் ட்ரிட்டியில் வந்து எஸ் கொடுத்துருங்க. அதாவது பேன் கார்டு நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணி நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு கண்ட்ரி நேம் செலக்ட் பண்ணுங்க. பேன் கார்டு நம்பர் நீங்கள் கொடுக்கலைன்னா நோ செலக்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட பேன் கார்டு நம்பர் இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப் போங்க. அடுத்தது வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது சர்வீசஸில் ஆட்சன்ஸ் அந்த செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஆர்டிகல் 7 அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு வர வேண்டியதான். 0% ரெடியூசர் ரேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ், அடுத்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டும் ஓகே கொடுத்துக்கலாம். இதில் ஆர்டிகல் 12 அண்ட் பேராகிராஃப் அதை ஓகே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் 15% ரெடியூசர் ரேட் செலக்ட் பண்ணிடலாம். அடுத்தது செக் பாக்ஸ் நெக்ஸ்ட்டையும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பு எல்லாமே வந்து பேன் கார்டு நம்பர் கொடுத்துருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும். பேன் கார்டு நம்பர் கொடுக்கலைன்னா இந்த ஸ்டெப் கிடையாது. 15% ரெடியூஸ் ரேட் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செக் பாக்ஸையும் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் லோட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் போகுது. அதில் வந்து ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நம்மளோட ஃபார்மு, அதை வேணா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. அதை ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிடலாம். அடுத்தது சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷனில் வந்து உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். இந்த சிக்னேச்சர் வந்து நீங்கள் கூகுள் ஆட்சென்ஸில் உங்களோட நேம் நீங்கள் லீகலாக என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா இந்த ஃபார்மை நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ணீங்கிறதுக்கு கேட்குறாங்க. அதில் வந்து நம்ம எஸ் செலக்ட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம தான் மேக்ஸிமம் பண்ணுவோம், அதனால எஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். இது என்ன ஸ்டெப்னா நம்ம வந்து யூஎஸ்குள்ள ஆக்டிவிட்டியோ அவங்களோட சர்வீஸோ நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அவுட் சைட் த யூஎஸ்ங்கிறதுனால நோங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கூகுள் ஆட்சென்ஸ்லேருந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நெக்ஸ்ட் ஒன்றை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஆன் த ஸ்பாட் நமக்கு வந்து அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு. இங்கே பாருங்கள் சைடில் 15% நமக்கு வந்திருக்கு. எல்லாமே ஃபார்மு, காப்பிரைட், பிக்சர், மோஷன் அண்ட் டிவி எல்லாமே வந்து 15% கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேன் கார்டு கொடுத்தா மட்டும்தான் 15% வரும். அப்படி இல்லைன்னா 30% அது எல்லாத்துலேயும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.